இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி வடைக்காக நான் 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 100 கிராம் அளவு ஜவ்வரிசியை ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஜவ்வரிசி நல்லா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகா 1 நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த ஜவ்வரிசி வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி வடைக்கான மாவு ரெடியாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி வடை பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசி வடைக்காக கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வடை தட்டிடலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்திருக்கேன். நம்ம மெதுவடைக்கு போல் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட் தான், ஆனால் பார்த்திங்கன்னா வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் செவந்துடுச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கல்யாணி ஸ்ரீநிதி ஜவ்வரிசி வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.